பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கின்ற இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் தொடர்ந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. எல்லா மகிமையும் புகழும் அவருக்கு உரித்தாகுக. ஆமென். இன்றைய நாளுக்கென்று தெரிவு செய்யப்பட்ட தலைப்பு இயேசுவே நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இயேசுவே நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்ற செய்தியை கடந்து போவதற்கு முன்பாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பிரார்த்திப்போம். ஜெபம். எங்களை நேசித்து காத்து வழிநடத்தி செல்லும் எங்களுள்ள தகப்பனே, உம்முடைய அன்பும் இரக்கமும் உம்முடைய தயவும் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். அவ்வண்ணமாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய தயவினாலே கிருபையினாலே இப்போது கூட ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பாக எண்ணத்தை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார் என்ற வார்த்தையின்படி நீர் பேசும் அடியான் முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டுமா இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இன்றைய நாள் சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற போது கொரோனாவினுடைய தாக்கம் நம்மை வாட்டி வதைக்க கூடாது என்பதற்காக நீட்டிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு ஜூன் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையிலே நாம் எல்லாவற்றையும் இழந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை, பொருளாதாரத்தை இழந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட வேளையிலே மனிதனுடைய நிலைமையை சிந்திக்கின்ற போது
என் மனதிலே சிதறிய சில வார்த்தைகளை நான் குறிப்பிடுவது வழக்கமாக இருக்கிறது. தரையில் உள்ள மனிதனும் கரையிலே ஒதுங்கிய மீனும், தரையில் உள்ள மனிதனும் கரையிலே ஒதுங்கிய மீனும், வேடன் கையிலே அகப்பட்ட மானும், கண்ணில்லாத மனிதனும், கலங்கரை விளக்கு காணாத கப்பலும், வேடன் கையிலே அகப்பட்ட மானும், கண்ணில்லாத மனிதனும், கலங்கரை விளக்கு காணாத கப்பலும் தத்தளிக்கின்றன, தவிப்புக்குள்ளாகின்றன. இத்தனையும் மீட்கும் வண்ணமாக இயேசுவை அறிவோம், இயேசுவின் கிருபை நம்மை மீட்கும். இயேசுவை அறிவோம், இயேசுனுடைய கிருபை நமக்கு விடுதலை கொடுக்கும் என்ற இந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கின்ற போது, இந்த சத்திய வேதத்தின்படி எப்படி நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்திருக்கிறார் என்பதை திட்டம் தெளிவாக விளக்குகின்றது. கொஞ்சம் நாம் இந்த சத்திய வேதத்து எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு ஆதாரமானது, எவ்வளவு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது என்று பார்க்கின்ற போது நாம் ஏற்கனவே பல முறை நாம் அறிந்திருக்கின்றோம். பூமியிலே அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி யோபு 26:7 ஆண்டவர் அந்த வசனத்தை குறிப்பிட்டார். ஆனா பல அறிஞர்கள் அது பல நாட்களாக ஆராய்ந்தும் வேதம் அதற்கு முன்பாகவே நமக்கு தெளிவுபடுத்தியது. இரண்டாவதாக, பூமி உருண்டையானது என்று ஏசாயா 40:22 என்று 22 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு பின்னாக அறிஞர்கள் பல ஆண்டுகளாக பூமி தட்டையானது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகின்ற போது அறிவியலும் வேதாகமும் ஒத்து போகிறது. இறுதியாக பார்க்கின்ற போது மூன்றாவது ஒரு காரியத்தை இந்த நாளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வானத்தின் நட்சத்திரங்களை பார்க்கின்ற போது ஐப்ராக்ஸ் என்ற விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர் வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணினார். ஏறக்குறைய ஒரு 1520 நட்சத்திரங்கள் இருக்கும் என்று எண்ணினார். டால்பி என்பவர் ஏறக்குறைய 1026 நட்சத்திரங்கள் இருக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் கலிலேயா என்பவர் தொலைநோக்கு கருவி கொண்டு வானத்திலே எண்ணற்ற நட்சத்திரங்கள், கோடான கோடி நட்சத்திரங்கள் உள்ளன என்று தெளிவுபடுத்தினார். ஆனால் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேத புத்தகத்திலே வானத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று தெளிவுபடுத்துகிறது. இந்த தெளிவுபடுத்துகின்ற வேதாகத்தின்படி என் இயேசுவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 3 உபதலைப்புகளை கொண்டு இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். ஒன்றாவது, இயேசு நமக்கு விடுதலை கொடுக்கிறார். எப்படி விடுதலை கொடுக்கிறார்? முதலாவது தலைப்பு, அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை. இன்று அநேகர் அசுத்த ஆவிக்குள்ளே அகப்பட்டுக் கொண்டு அலங்கலிக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். இப்படி பரிதாபப்பட்டு கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மார்க் 9:17 வசனத்தை நாம் எடுத்தோமானால், அப்போது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்து என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறான். ஒரு ஊமையான மகனை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலை. அவன் பேசக்கூடாத, காது கேளாத கடவுளி, வாய் அடைக்கப்பட்ட ஒரு ஊமையினை கொண்டு வருகின்ற சூழ்நிலையிலே அவனுடைய நிலைமை எவ்வாறு அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்தது என்று பார்க்கின்ற போது, அவனை நுரைத்தள்ளி கீழே விழச் செய்து சாகின்ற அளவுக்கு அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்ததாக வேதம் குறிப்பிடப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு வியாதி உள்ள மகனை இயேசுவின் இடத்திலே கொண்டு வருகின்ற போது அவன் கேட்கின்ற ஒரு கேள்வி, அவன் சொல்லுகின்ற ஒரு கேள்வி, அவன் வேண்டுகோள் விற்கின்ற ஒரு வார்த்தை என்னவென்று சொல்லி பார்க்கின்ற போது, அநேக தரம் உடைய சீஷர்களிடத்திலே கொண்டு வந்தேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்று சொல்லுகின்றார். இப்படி பேச முடியாத ஒரு ஊமையனை, ஒரு அசுத்தாவி அலங்கழிக்கின்ற அந்த மகனை கொண்டு வருகின்ற போது மிகவும் வேதனைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றது. அப்போது ஆண்டவர் அவளிடத்தில் கேட்கின்றார், இந்த அசுத்தாவி எவ்வளவு நாட்களாக இவனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, இவனை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று கேட்கின்றான். அவன் சொல்லுகிறான், அவன் சிறு வயது முதலே இந்த அசுத்தாவி இவனை துன்பப்படுத்துகிறது என்று சொன்னார்கள். அப்போது ஆண்டவர் அவரிடத்தில் கேட்கிற காரியம்,
ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் மனதுருகி நீர் எனக்கு இப்படிப்பட்ட என் மகனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும், இந்த அசுத்தாவில் இருந்து வேண்டுதல் செய்கின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். இப்படி கேட்கின்ற நேரத்தில் தான் ஆண்டவர் அந்த அசுத்த ஆவியை அதற்றுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே சொல்லுகின்ற வார்த்தை தான், நீ விசுவாசிக்க கூடுமானால் உன்னுடைய மனதிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடக்கும் என்று நீ விசுவாசிக்க கூடுமானால் அது அவனுக்கு ஆகும் என்று சொல்லுகின்றார். அப்படியே இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டின பிறகு அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போயிற்று. எப்படி? நுரை தள்ளி கீழே தள்ளி மீண்டும் அழைக்கழித்து அவனை விட்டு போயிற்று. பல தடவை அந்த அசுத்த ஆவி எப்படி சாகின்ற நிலைமைக்கு கொண்டு சென்றது, தண்ணீரிலும் நெருப்பிலும் அழிக்கின்ற ஒரு சூழ்நிலை கொண்டு போன அசுத்த ஆவியை அதட்டி துரத்தி விடுகின்ற வல்லமை என் இயேசுவிடத்தில் உண்டு. அப்பொழுது இயேசு அவனை பிடித்து அவன் கையை பிடித்து மகனே எழுந்திரு என்று சொன்ன போது அவன் புதிய உற்சாகத்தோடு ஒரு புதிய மனிதனாக வெளியே வருகின்ற காட்சியை பார்க்கிறோம். எனவே என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற போது அநேகர் வேதனைகளை பட்டுக் கொண்டிருக்கலாம். நாம் விசுவாசத்தோடு நம்மை வேதனைப்படுத்துகின்ற வேதனைகள், நம்மை கஷ்டப்படுத்துகின்ற அசுத்த ஆவிகளை துரத்த வேண்டும் என்று சொன்னால் அது இயேசுவின் நாமத்தினாலே ஆகும், இயேசுவினுடைய வல்லமினாலே ஆகும் என்று விசுவாசித்தால் கர்த்தர் அதை செய்கின்றவராக இருக்கிறார். எனவே நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் வருகின்ற போது அது எப்படிப்பட்ட ஒரு அசுத்த ஆவியாக இருக்கட்டும், அத்தனை அசுத்த ஆவிகளையும் துரத்துகின்ற வல்லமை இயேசுவினிடத்தில் உண்டு. இப்படிப்பட்ட வல்லமையை நான் சிந்தித்து பார்க்கின்ற போது கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த விசுவாசங்கள் எல்லாம் எப்படி அவனை விட்டு போகும் என்று சொன்னால், உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் என்று வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று வேதத்திலே அழகாக ஆண்டவர் சொல்லுகின்றார். உபவாசம் என்று சொல்லுகிற போது ஆண்டவருடைய ஊழியத்தில் வருகிறதற்கு முன்பாகவே ஆண்டவர் 40 நாள் உபவாசத்தோடு வருகின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். சத்துருவை வென்று சத்துருடைய காரியங்களுக்கெல்லாம் விலகி வருகின்ற காட்சியை பார்க்கிறோம். இந்த நாளில் கூட நமக்கு தாங்க முடியாத வேதனைகள், தாங்க முடியாத பிரச்சனைகளை நம்ம சூழுமானால் நாம் உபவாசத்தோடு ஜெபத்தோடு ஆண்டவரை நோக்குகின்ற போது ஆண்டவர் நமக்கு மனமிறங்கி விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை கொடுத்த தேவன் இரண்டாவதாக நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நோய்கள் என்று சொன்ன போதே இந்த நேரத்தில் நம்முடைய மனதிலே ஏற்படுகின்ற நோய் கொரோனா நோய். ஆனால் நோய்கள் எப்படியெல்லாம் தாக்கினது என்று ஒரு சில 5 நோய்களை மட்டும் நான் இந்த நேரத்திலே குறிப்பிடப்படுகிறேன். 1918ஆம் ஆண்டிலே ஸ்பானிஷ் ஃப்ளூ என்ற வியாதி மக்களை கொடுமைப்படுத்தியது. அநேகர் மரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 1949 காலரா நோய் தாக்கியது. அதனாலே அநேக விதமான மக்கள் மடிந்து போனார்கள் என்று வேதத்திலே பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மடிந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இப்படி ஸ்மால் பாக்ஸ் என்ற ஒரு பெரிய அம்மை என்ற நோய் வாட்டினது, அதிலும் மக்கள் மரித்து போனார்கள் என்று. இப்படி தொடர்ந்து பிளேக் நோய், இப்படி டிபி நோய், புற்றுநோய், இப்படி பல வியாதிகள் நம்மை தாக்கிக் கொண்டு மரணங்கள் அதிகமான வேளையில் மருத்துவமனைகளிலே ஹவுஸ்ஃபுல், மயானங்கள் ஹவுஸ்ஃபுல் என்று சொல்லுகின்ற இந்த கொரோனா என்ற நோயின் காரணமாக யார் நமக்கு விடுதலை கொடுப்பார்கள், யார் நமக்கு வழிகாட்டுவார்கள் என்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்க போறோம். இந்த ஜுரம்ன்றது ஆதி காலத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த காய்ச்சலை குணமாக்குகின்ற 2 நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்ற போது, அந்த காலத்திலே கூட இந்த ஜுரமானது தாக்கின நிகழ்ச்சி தான் யோவான் 4ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். இந்த ஜுரத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது நம்முடைய நார்மல் டெம்பரேச்சர் ஆனது மனிதனுடைய 98.4.
இந்த 98.4 டெம்பரேச்சர் நமக்கு அதிகமாக தாண்டினாலே ஐயோ ஜுரம் வந்தது என்று சொன்ன அடுத்த நிமிடத்துல ஐயோ எனக்கு கொரோனாவா என்று வேதனை தொடர்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஜுரத்தை நீக்குகின்ற வல்லமை இயேசுவிடத்தில் இருக்கிறது. எப்படி என்று பார்க்கின்ற போது கலிலேயாவில் இருந்து ராஜாவுடைய மனுஷர் இயேசுவை சந்திக்க வருகிறார்கள். அவர்கள் அவரிடத்தில் கேட்கின்ற ஒரே ஒரு காரியம், பிதாவே, போதகரே, என் மகன் மரண அவஸ்தையாய் இருக்கிறான், சாகின்ற நிலைமையில் இருக்கின்றான், எப்படியாவது நீர் வந்து அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற வார்த்தையை அவரிடத்தில் கேட்கின்றான். ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனால் இவர்களும், அதாவது இந்த ராஜாவுடைய மனிதர்கள் வந்தவர்களும், இரண்டாவது ஆண்டவர் இருக்கிற இடம் தூரம் எவ்வளவு தூரம் இருக்கும் என்று சொன்னால் ஏறக்குறைய 32 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறார்கள். ஆனால் அங்கே மரண அவஸ்தைக்குண்டா இருக்கிற மகனுக்காக வேண்டிக் கொள்ளும்படி வந்தபோது, இந்த காரியம் என்னால் உண்டாகும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கின்றார். ஆம், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, அவன் சுகமானான், அவன் சொஸ்தமாவான், நீ போகலாம் என்று சொல்லுகின்றான். உன் விசுவாசத்தின்படி அவன் சுகமானான் என்று சொல்லுகின்ற வார்த்தையை கேட்டபோது அந்த வார்த்தையை நம்பி அவன் திரும்பி போகிறான். ஏன் என்று சொன்னால் என் ஆண்டவராலே அது ஆகும் என்று அவன் விசுவாசித்தான். விசுவாசத்தின் நிமித்தமாக செல்லுகின்ற வழியிலே ஒருவன் எதிராக புறப்பட்டு வருகின்றான். புறப்பட்டு வந்தபோது அவனுடைய வேலையால் புறப்பட்டு உன் மகன் சுகமடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. போது அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், என் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்தார், என் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கொடுத்தார், அவன் சுகமானான். இதை ஒப்பிட்டு பார்க்கிறான். எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறான் என்று சொன்னால், அவன் எந்த நேரத்திலே சுகமானான் என்று கேட்கின்ற போதுதான், நேற்றைய நாள் 7ஆம் மணி நேரத்திலே அவன் ஜுரம் அவனை விட்டு நீங்கிற்று என்று அவர்கள் பதில் சொல்லுகின்ற காட்சியை பார்க்கணும். ஆண்டவர் சொன்ன நேரம் 7ஆம் மணி நேரம், அவன் சுகமான நேரம் 7ஆம் மணி நேரம். எனவே இவைகளை ஒப்பிட்டு பார்த்து அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் ஆண்டவருக்குள்ளே நம்பிக்கை உள்ளவர்களாக கர்த்தர் மேல் சாட்சியிடுவர்களாக மாறினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்று அநேகர் இயேசுவிடத்திலே வருகிறார்கள். ஆனால் சுகத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியை சொல்லுவதற்கு கூட தயங்குகின்ற இந்த வேளையிலே அவன் சாட்சியாய் அறிக்கையிடுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் உங்களுக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிற என் தேவனுக்கு முன்பாக அது எப்படிப்பட்ட ஒரு கொரோனாவாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு ஜுரமாக இருக்கட்டும், ஆண்டவர் நீக்குகின்ற வல்லமை ஆண்டவரிடத்தில் உண்டு. நீ விசுவாசிப்பாயான. இரண்டாவது, ஜுரமா இருக்கின்ற ஒரு சீமோனுடைய மாமியாரை சுகமாக்குறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால், பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிலே பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடு ஜுரமாய் கிடந்தால் அவருக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்போது ஆண்டவரிடத்திலே ஜுரம் நீங்கும்படி ஒரு விடுதலை அவரிடத்தில் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அறிந்த ஒரே ஒரு காரணத்தினாலே இந்த ஜுரம் ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்று எண்ணினார்கள். அந்த விடுதலை ஆண்டவர் கொடுக்கின்ற காட்சி பார்க்கிறோம். அவர் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். உடனே எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காய்ச்சலிலிருந்து, இந்த ஜுரத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னால், வைத்தியனாலும் குணமாக்க முடியாத இந்த வியாதி நீங்க வேண்டும் என்று சொன்னால் என் இயேசுவினாலே ஆகும் என்பதை நாம் விசுவாசித்து இயேசுவினிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கின்ற போது ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். எனவே இந்த நாள்ல கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க எங்காவது இருக்கலாம், மருத்துவமனையில இருக்கலாம், இல்ல தன்னுடைய குடும்பத்தில இருக்கலாம், இல்ல தனிமைப்படுத்தி இருக்கலாம். எந்த இடத்தில் இருந்தாலும் என் இயேசுவை நோக்கி ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா விடுதலையும் வெற்றியும் கொடுக்கிறவராக இருக்கின்றார். எனவே மூன்றாவதாக, அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை கொடுத்த தேவன்
நோயிலிருந்து விடுதலை கொடுத்த தேவன் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கின்றார். பாவம் என்று சொல்லுகின்ற போது பலதரப்பட்ட கேள்விகள் நமக்கு வருகிறது. இந்த இயேசுவானவர் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? கேள்வி கேட்டார்கள். பாவத்தை மன்னிக்கின்ற வல்லமை அவரிடத்தில் எங்கிருந்து வந்தது? அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தவர்கள்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த உலகமாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு ஒரு பதிலை பார்க்கின்ற போது ஒரு படித்த கதையை நான் மத்தியிலே உங்கள் மகளை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒரு தகப்பனும் மகனும் கழுதையோடு ஒரு தூரமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது மகனுக்கு களைப்பு உண்டாகிறது. எனவே அந்த தகப்பன் என்ன செய்கிறான் என்று பார்க்கின்ற போது தன் மகனை அந்த கழுதையின் மீது ஏற்றி வைத்து அவனை தூங்கிக் கொண்டே வழிநடத்தி செல்லுகின்றார். அப்போது அங்கே பார்க்கிறவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், மகன் நல்லா உறங்கி சென்று கொண்டிருக்கிறான் கழுதையின் மேலு. ஆனால் இந்த தகப்பனோ பாவம் நடந்து கொண்டு போகிறானே, இது என்னையா கொடுமை என்று அவர் சில ஜனங்கள் சொல்லுகிறதை தன் காதில கேட்கிறார். இதை காதில கேட்டவுடன் என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு பேச்சு நமக்கு வந்து விட்டது என்று சொல்லி மகனை கீழே இறக்கிவிட்டு தகப்பன் ஏறிக்கொண்டு அயர்ந்து கொண்டு போகிறான். அப்படி செல்லுகின்ற போது வேறு சிலர் அங்கே பார்க்கிறார்கள். அவர்கள் பார்த்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஐயோ மகன் நடந்து கொண்டு தகப்பன் தூங்கி கொண்டு செல்லுகிறானே என்று சொல்லுகிறார்கள். சரி, இப்படி செல்லுகின்ற போது இந்த வார்த்தைகளை கேட்ட அவன், இது என்னப்பா வேதனை, உலகம் எப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்ற சூழ்நிலையிலே மகனையும் தகப்பனும் உட்கார்ந்து கொண்டு அந்த கழுதையின் மேலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேறு சிலர் அங்கே பார்த்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஐயோ தகப்பனும் மகனும் பொதிகை சுமக்கின்ற இந்த கழுதையின் மேலே தகப்பனும் மகனும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அது என்னப்பா பாவம் என்று சொல்லுகின்ற வார்த்தை அவன் காதிலே தென்படுகிறது. அப்போது யோசிக்கிறான், ஏன் நமக்கு எதை செய்தாலும் இப்படிப்பட்ட பாடுகள் வருகிறது என்று சொல்லுகின்ற போது அவன் மூன்றாவது கடைசியாக என்ன செய்யறான்னு சொன்னால், தகப்பனும் மகனும் நடந்து கொண்டு கழுதையோடு செல்லுகிறார்கள். அவள் கடினமாய் செல்லுகின்ற ஜனங்கள் பார்த்து சொல்லுகிற கேள்வி, கழுதையை வைத்துக் கொண்டு இவர்கள் ஏன் இவன் கஷ்டப்பட்டு இப்படி போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உலகமானது இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கும், உலகமானது இப்படித்தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வாழ்வை சுமக்கின்ற ஒரு பலன் யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, இந்நாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே என்று அழைக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். உலகத்தின் பாவத்தை தேவாட்டுக்குட்டி என்பது ஆட்டுக்குட்டிகளை என்று காணும் போது இன்று அநேகர் ஆட்டுக்குட்டியை பலியிடுவதற்கு கொண்டு செல்லுகின்ற காட்சியை பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டிக்கு ஒன்றும் அறியாது, அது ஒரு பாவமும் செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டி, தனக்கு என்ன நேரிட போகிறது கூட என்று தெரியாத ஆட்டுக்குட்டியை பலியிட போவதற்கு முன்பாக கூட அவர் நடந்து போகின்ற காட்சியை பார்க்கிறோம். எனவேதான் என் இயேசுவை பார்க்கின்ற போது ஆண்டவர் ஒன்றும் அறியாதவராக இருந்தார், ஆண்டவர் ஒரு பாவமும் செய்யாதவராக இருந்தார். ஆனால் இந்த பாவத்தை எல்லாம் தன் மீது சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக நமக்கு வந்திருக்கின்றார். எனவேதான் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கிறவராக அவர் தன்னுடைய பாவங்களை சுமந்த காரணத்தினாலே அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிற ஒரு காட்சியாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் ஒரு மகனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஒரு மகளை பார்த்து உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, மகனை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். எனவே இந்த உலகத்தில பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே உண்டு இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். எனவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலை,
மரணங்களின் சத்தங்கள் பெருகி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், மயானங்கள் எல்லாம் அடக்கம் பண்ணுவதற்கு இடமில்லாத இந்த சூழ்நிலையிலே என் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம், மண்டியிடுவோம். கர்த்தர் நமக்கு எல்லா விடுதலையும் கொடுக்கிறார். எப்படி அசுத்த ஆவி உள்ள ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடைத்ததோ, எப்படி நோயிலிருந்து விடுதலை கிடைத்ததோ, எப்படி பாவத்திலிருந்து மனிதர்களுக்கு விடுதலை கிடைக்கிறதோ, அப்படியா இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இயேசு உங்களுக்கு வெற்றி வாழ்வை கொடுக்கிறவர்களாய். எனவே விசுவாசத்தோடு நாம் பயணம் செய்வோம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை நேசித்து காத்து வழிநடத்தி செல்லும் எங்கள் அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, இன்று ஆண்டவரே மருத்துவமனைகளும் மயானங்களும் நிரம்பி வழிகின்ற இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே இடமில்லாத இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே சுகம் கிடைக்குமா என்று சொல்லி தன் பணத்தை வைத்துக் கொண்டு சுகம் கிடைக்காத இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, என் இயேசு ஒருவரே சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். என் இயேசு ஒருவரே விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அன்று ஆண்டவரே ஜுரமாயிருந்த ஒரு மகனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிமித்தம் ஒரு சுகம் கிடைத்தது போல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற மருத்துவமனையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தை நிமித்தம் இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஜுரத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும். ஆட்சி உங்களுடைய கிருபை பிரசனம் அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வேலைன்னு அவர்களை தாங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வைத்தியரும் இல்லாத ஒரு சூழ்நிலை, வைத்திய சாலைகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை என்று ஏங்கிக் கொண்டு தனிமையை அகப்பட்டு கொண்டு ஆண்டவரை மருத்துவமனை கூட செல்ல முடியாத இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு விடுதலை நீர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பார்த்த இந்த உலகத்துல பலவிதமான நோய்கள் எங்கள் மீது வந்து தாக்கினாலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது, உம்முடைய வல்லமை எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். எனவே வேதனையோடு இருக்கின்ற எங்களுக்கு ஒரு சுகத்தை அருள வேண்டுமா, உம்முடைய சுகத்தை எங்களுக்கு தர வேண்டுமா, இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே. ஆமென்.